அன்பார்ந்த மைவித்ரி ஆர்ட்ஸ் உறுப்பினர்களுக்கு வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இந்த வார்த்தையை நம்ம கேட்டு கிட்டத்தட்ட 80 நாட்களுக்கும் மேலாகிவிட்டது. எல்லோரும், அதாவது மைவித்ரி ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள் என்று நான் மைவித்ரியில் இருக்கின்றேன் என்பதை இதுவரைக்கும் எப்படி சொல்லிக்கிட்டு இருந்தோமோ இனிமேலும் சொல்லுவீங்க. கண்டிப்பாக சொல்லுவீங்க. இன்றைக்குள்ள ஆத்திரங்கள் வேறு, இதற்கு முன் உள்ள ஆத்திரங்கள் வேறு, இப்போ வரப்போகிற ஆத்திரங்களும் வேறு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கவனமாக கேட்டுக்கோங்க. ஏன்னா என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் இது கேட்க வேண்டிய கேள்வி தான். ஆனால் அதுக்கு பதில் சொல்கிற இடத்துல நாம் இருக்கோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மைவி3யில் இருக்கீங்க, நீங்களும் மைவி3யில் ஒரு மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னும் கால தாமதம் வேண்டாம். எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பேர் இருக்குங்க, சொன்னால் நம்புங்க. ஒரு பேர் இருக்குது நம்மக்கிட்ட. இது வரைக்கும் எப்படி வந்தது சொல்லுங்கள், யோசிச்சுப்பாங்க. காலையில் கொள்ளைக்கு போகும்போதும், அல்லது நம்ம ஆதி காலத்துக்கு நான் போக சொல்ல, நல்ல ஜெனரேஷன் நல்ல வெற்றியை தான் போடணும். ஆனால் ஆதி காலத்தில் நம்ம இருந்ததை விட ஆதாம் ஏவாள் காலத்தில் என்ன நடந்தது? கோமணம் இப்படி வந்தது, அதுக்கப்புறம் ஜட்டி இப்படி வந்தது, அதுக்கப்புறம் ஆடைகள்லாம் இப்படி வந்தது, செருப்பு இப்படி வந்தது. இன்றைக்கி செருப்பு இல்லாதவங்களே எத்தனை பேர் பார்க்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். உனக்கு கிறுக்கனாக இருப்பான், இல்லை பைத்தியக்காரனாக இருப்பான். அப்படி தான் இன்றைக்கி உள்ள காலகட்டங்களில் தெரியுது. ஆனால் இதுக்கு முன்னாடி நானும் என் வயசில் நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஊருக்குள்ளே 30 பேர் 40 பேர் செருப்பு இல்லாமல் அலைஞ்சாங்க. நைட்டானாலும் சரி, பகலானாலும் சரி, எந்த ஊர். அப்போ தான் அவங்க அந்த வைப்ரேஷனை, இந்த மண்ணில் வாழக்கூடிய சக்தி அப்போ தான் அவங்களுக்கு இருந்தது. இன்னும் பெருமையாக சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம கூட ஒரு காலத்தில் செருப்பு இல்லாமல் இப்படிலாம் அலைஞ்சு பார்த்தோம், எப்படிலாம் விளாண்டோம், எங்கெங்கெல்லாம் போனோம், செருப்பு இல்லாமல் எத்தனை பேர் போய் எங்கெல்லாம் சுற்றிட்டு வந்திருப்போம். நம்ம ஜெனரேஷனே இருக்குது. ஆனால் இன்றைக்கி யாராவது ஒரு குழந்தைய செருப்பு இல்லாமல் பார்க்க முடியுதா? யோசிச்சு பாருங்கள். அதனால் செருப்பு இல்லாமல் விளையாட முடியுதா? செருப்பு இல்லாமல் விளையாடுறாங்களா? இதை யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேர் விளையாடுறாங்க? எத்தனை பிள்ளைங்க பேர் இருக்காங்க? யோசிச்சு பார்க்கணும். காலுக்கு செருப்பு கம்மி, அப்போ செருப்பு தேவையில்லைன்னு சொல்லி விட்டுலாமா? ஆனால் செருப்பு வரணும், தேவைன்னு நினச்சி தான் வாங்கி போட்டிருக்கோம். அதுக்காக செருப்பு போடுறது தப்புன்னு நான் சொல்லவில்லை. ஏன்னா இன்றைக்கி வீட்டை விட்டு வெளியே போனாலே செருப்பு தேவைப்படுது. வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கே சில பேர் செருப்பு தேவைப்படுது. நம்ம வீட்டை விட்டு வெளியே தான் சொல்கிறேன். இப்போ உள்ளே இருக்கிறதுக்கே செருப்பு தேவைப்படுது. அப்போது ஒரு கப்பலில் மிதக்கிற மாதிரி ஒரு எனர்ஜியை அவங்களே உணர்றாங்க. அது உணர்ந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி ஏதாவது ஒரு செருப்பு கடையில் போய் செருப்பு எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த செருப்பு மேலே அந்த செருப்பு பார்த்தா எப்படி தெரியும்? அப்போ கப்பல் மேலே மிதக்கிற மாதிரி ஒரு அறிகுறி மனசில் எனக்கு தெரியும். ஆனால் அந்த சொகுசு வாழ்க்கைக்கு நம்ம வளர்ந்துட்டோம். சொகுசாக இருக்கிறதுக்கு பழகிட்டோம். சொகுசாக எந்த இடத்துக்கும் போயிட்டு வர்றதுக்கும் ஆசைப்பட்டோம். அப்போது சொகுசாக வாழணும் அப்படிங்கிற மாதிரி என்றைக்கு நம்ம காலுக்கு செருப்பு போட்டோமோ, அன்னிலிருந்து தேவையே இல்லாத பொருட்களை தேவை என்று சொல்ல வைத்து, இன்று தேவை கண்டிப்பாக அது இல்லைன்னா உயிரே வாழ முடியாத அளவிற்கு இன்றைக்கி ஃபோன் வரைக்கும் வந்திருக்கு. அப்போ செருப்புக்கும் சரி, இந்த ஃபோனுக்கும் சரி, செருப்பு இல்லாமல் எப்படி ஒரு மனுஷன் வாழ முடியாதோ, இன்றைக்கி செல்ஃபோன் இல்லாமல் வாழ முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டோம். நாம் தான் உருவாக்கணும் இல்லை, உருவாக்க வச்சாங்க. இது உங்களுக்கெல்லாம் தெரியுதா? இப்போது ஒரு சாதாரண ஒரு செல்ஃபோன் கடை வச்சா இன்றைக்கி எந்த அளவுக்கு பிச்சுக்கிட்டு போகும்னு பார்த்துக்கோங்க வியாபாரம். இன்றைக்கி கடைக்கு பார்த்து தானே இருக்கீங்க. சாதாரண சர்வீஸ் சென்டர்லேருந்து இன்றைக்கி பூர்விகா மொபைல்ஸ், செல்ல மொபைல்ஸ், நிறையா இது போன்ற வசந்த் & கோ மொபைல்ஸ், இன்னும் எத்தனை பேரை சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கி செல்ஃபோன் கொண்டு வந்து அதுவும் தேவைப்படுது மக்களுக்கு. காலப்போக்கில் இதெல்லாம் தேவைப்படுது. அன்றைக்கி தேவைப்பட்டுச்சா? இன்றைக்கி தேவைங்கிறதுனால ஒரு நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் செஞ்சுட்டோமோ, தேவையில்லாமல் இருந்துட்டோமோ, தேவையில்லாமல் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டோமோ, அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டோமோ, அதுலேயே 2000 ரூபாய்க்கு வாங்கணும், 20,000 ரூபாய்க்கு வாங்கணும், 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கணும். இந்த மாதிரி மக்களும் இருக்கத்தானே செய்கிறாங்க நம்ம நாட்டில். அப்போது ஒரு வியாபாரத்துறையை தேர்ந்தெடுத்து, அந்த வியாபாரத்துறையில் எனக்கு இவ்வளோ தூரம் கஸ்டமர் இருக்கும்போது, ஒரு ஆஃப்டர் ஆல் வெறும் 2 லட்சம் புடவை நம்ம விற்றாலே போதும். ஒரு நாள் சம்பளத்துக்கு 2 லட்சம் புடவை விற்றா போதும். புடவை மட்டும்தான் அவங்களுக்கு தேவைப்படுதா? இன்றைக்கி நம்ம ஆப்பிலே 60 லட்சம் பேர் இருக்காங்க. 60 லட்சம் பேரில் 2 லட்சம் புடவை என்னால் விற்க முடியும். இது சாத்தியமானு கேட்டால் சாத்தியம்தான். ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு ஆஃபர் மாதிரி போட்டால் ஆஃபர்னு சேல்ஸ் அப்படி பிடிச்சி விட்டாலே போதும். அழகாக 2 லட்சம் சேலைகள் என்கிட்ட சேல்ஸ் ஆகும். 2 லட்சம் ஃபேண்ட்டுகளும் சேல்ஸ் ஆகும். 2 லட்சம் ஷர்ட்டுகளும் சேல்ஸ் ஆகும். எது தேவையோ அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். குறைஞ்சபட்சம் 2 லட்சம் பேருக்கு கஸ்டமர் வச்சுருக்கிற நான் இன்னும் விரைவில் மக்கள்கள் கூட இன்னும் என்னுடைய வியாபாரத்தையும் நான் கூட்டி அதன் மூலியமாக இத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்க முடியுங்கிறது எனக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? இது எந்த இடத்துல எழுதப்படலை. இத்தனை பேர் பண்ண முடியுமா? அத்தனை பேர் ஏற்கனவே பண்ணிட்டு தானே இருந்தேன், பார்த்துட்டு தானே இருந்தீங்க. ஏன் என்னால் பண்ண முடியாது? இன்றைக்கி ஒரு சாதாரணமாக ஒரு டிவி எடுத்துக்கோங்க. எந்த டிவி இருக்கட்டும். இப்போது மைவி3 ஆர்ட்ஸ் ஆண்ட்ராய்டு டிவி
ரூ. 8,000 கொடுக்க முடியுமா? ரூ. 7,000 கொடுக்க முடியுமா? ரூ. 6,000 கொடுக்க முடியுமா? முடியும். சில கம்பெனிகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் சில பிராண்டடு அப்போது இந்த கம்பெனி சாம்சங் வாங்கினா இன்றைக்கி ரூ. 17,000. இன்றைக்கி என் வீட்லேயும் நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அது வாங்கி ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. 1.5 வருஷமா இல்லை, 2 3 3 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி பழைய டிவியை தூக்கி போட்டு புதுசாக ஒரு டிவியை பார்த்து வாங்கிட்டு வந்தோம். ஓகேங்களா? இன்றைக்கி வரைக்கும் அது பழசாயிருச்சு. இப்போ டிவி பார்க்குறதே விட்டாச்சு. அப்போது ரூ. 19,000 நான் வேஸ்ட்டாக வாங்கி போட்டுருக்கேன் இல்லையா? அதுக்கு மாதம் கேபிள் கனெக்ஷனுக்கும் காசு கொடுத்துட்ருக்கேன். அது தேவையில்லாமல் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறத அதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இதே மாதிரி தேவையில்லாமல் வாஷிங் மிஷினு, டாய்லெட்டு, அதுலேயும் சிங்கு, அதுலேயும் என்ன வெஸ்டர்ன் டாய்லெட்டு, இந்த அளவுக்கு முகம் கழுவுறதுக்கு வாஷ் பேஷனு, ஒரு வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, சிலிண்ட்ரு, இது எல்லாம் ஒரு காலத்தில் இருந்ததா? அதை நினச்சி பாருங்கள். இதெல்லாம் உருவாக்கி தானே கொடுத்துருக்காங்க. அந்த உருவாக்குனதில் இந்த இடத்துல இந்த பொருள் தேவைங்கிறது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இத்தனை பொருளை எத்தனை பேர்கிட்ட காமிக்க முடியும், அது எனக்கு மீடியா மூலியமாக கிடச்சிருக்கு. அத்தனை பேருக்கு நான் காமிக்கிறேன். எது தேவையோ எப்போயோ அவர் வந்து வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு வாங்கிக்கலாம். நான் இப்போ தான் என்னுடைய ஸ்டோர்களை பலப்படுத்திக்கிட்டு இருக்கேன். 1000 பேரை பலப்படுத்தியிருக்கேன். விரைவில் 10,000 பேர் கூட வரலாம், 1,00,000 பேர் கூட வரலாம். 1,00,000 ஸ்டோர்களை வச்சு இன்னும் சிறப்பாக பண்ணலாம். அது உங்களுக்கும் தெரியும். இந்த அளவுக்கு வளர விட்டோம் அப்படின்னா மற்ற கம்பெனிகள் அவங்கவுங்க பிராண்டட் அவங்கவுங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பிராண்ட் வாங்கினவங்க எப்படி மாற்றி வாங்குவாங்க? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஒரு கார் கம்பெனி இல்லை ஒரு பைக்கோ ஏதோ ஒன்று அந்த கம்பெனி விரும்பி அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க அந்த கம்பெனி தான் வாங்குவாங்க. எப்படி மாற்ற முடியும்? நடுத்தரவாதிகளை நான் மாற்றி நான் வாங்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்காக இன்னொரு இடத்துல உள்ள ஒரு பிராண்டை உருவாக்கி பிராண்டோட அந்த மக்களையும் உருவாக்கி பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துல நான் போகலை. எனக்கு ஒரு பிராண்டை உருவாக்கி எனக்கான மக்களை நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இதில் எந்த விதத்தில் தப்புன்னு சொல்கிறீங்க? இதுலேயும் அரசாங்கம் சொன்னபடி எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இன்னும் ஒரு வருஷம், எங்களுக்கு 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ளே 1,00,000 ஸ்டோர்ஸ்களை நிர்ணயம் பண்ணி ஒரு ஆஃபர், என் ஆஃபருங்கிற வார்த்தை நீங்கள் கேட்டிருக்கீங்களா இல்லையா? எம்ஆர்பி ரேட்லேருந்து 90% டிஸ்கவுண்ட்டு, 80% டிஸ்கவுண்ட்டு, 70% டிஸ்கவுண்ட்டு. எம்ஆர்பி ரேட்டு போட்டது தப்பா? அல்லது அப்படி போட்டு 90% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறது, 80% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறது நடைமுறை வாழ்க்கைக்கு சாத்தியமா? அப்போது அவங்க பண்ணுறதெல்லாம் என்ன? அப்போது இவங்க பண்ணுறது என்ன? நான் பண்ணுறது என்ன? இதில் உங்களுக்கு எந்த இடத்துல என்ன கேள்வியோ அந்த கேள்வி மட்டும் கேட்டிங்கன்னா பதில் சொல்லிட்டு நான் போய்கிட்டே இருக்கேன். எதுக்கு இத்தனை நாள்? ஒரே விஷயம் தாங்க, எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. எல்லாம் ப்ராப்பராக தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகேங்களா? இப்போது இதை கிரிமினல் வழக்கில் கொண்டு போய் சேர்த்து 420 கேஸில் போட்டு அது 420 எல்லாமே 420ங்கிறாங்க. யார் 420? யோசிச்சு பாருங்கள். யார்? கொள்ளையடிக்க வந்தவனும் திருடினவனுக்கு தான் அந்த மாதிரி ஒரு பட்டம். இன்றைக்கி ஃபைல் தான் பண்ணியிருக்கீங்க. அதை வந்து இன்னும் தீர்ப்பு வரலை. அப்படி தீர்ப்பு வரும் பட்சத்தில் அப்போது இந்த உலகத்தில் என்ன நடக்குங்கிற விஷயம், எப்படி இருக்குங்கிற விஷயம் சொல்கிறதுக்கு ஏன் இவ்வளோ காலதாமதம்? ஒன்று இருக்குது, ஒன்று இல்லை. சொல்லுங்கள். இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இதுதான் பிரச்சனை. எல்லா இடத்துலையும் இவங்க சரியாக இருக்காங்க. இப்படி சரியாக இருக்கலாம்? அது ஒன்று தான் பிரச்சனை. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும், நல்லவே நடக்கும். தயவுசெய்து மை3 ஸ்டேட்டஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவலும் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ஆசைப்பட்றோம். பட் நம்ம ஆசை பட்டதுனால தெரிஞ்சுக்கிறோம். அப்படி தெரியும் போது எதிரிகளும் இன்றைக்கி உருவாக்கப்பட்டு, அதாவது இந்த காலம்தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த காலத்தில் அப்படி ஒரு நபரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை மை3க்கு இருக்குது. இதை பார்த்துட்டு தான் போகணும். இது வந்து அசால்ட்டாக விட்டு போக முடியாது. இப்போது ஃபைனல் ஸ்டேஜ் மிஞ்சி போனால் ஒரு 10 நாள் அல்லது 15 நாள், அதுக்கு மேலே டைம் எடுக்காது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இத்தனை நாள் இருந்தீங்க, எப்படி பண்ணியிருக்குங்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இவளால் பண்ண முடியாது இதை தெரிஞ்சுக்கோங்க. எப்படி பண்ண முடியாது இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அசைவம் தான் சாப்பிடுவேன். எத்தனை குடும்பங்கள் சாப்பிடுது? சில பேர் அரிசி கூட வெளி இல்லாமல் பக்கத்தில் கேட்டு கடன் வாங்கியாவது சமைச்சிருவாங்க ஞாயிற்றுக்கிழமை. அப்போ மாதத்தில் ஒரு நாள் எத்தனை பேர் இருப்பாங்க? வருஷத்தில் ஒரு நாள் எத்தனை பேர் இருப்பாங்க? பார்க்காத நபர்கள் எத்தனை பேர் இருக்காங்க இந்த மட்டன் சிக்கனை? கொஞ்சம் நடைமுறை வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள். ஒன்று, ஒருத்தர்கிட்ட வேலை செய்யணும். யார்கிட்டையும் எதையுமே எந்த ஒரு கவலையுமே படாமல் இருக்கணும்னா வேலைக்கு தான் போகணும். அப்படி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கூட ஒரு வேளை அப்படி நடக்கக்கூடாது. இருந்தாலும் சொல்கிறேன், அந்த பொருளில் இந்த பொருளில் ஜல்லி வரல, அது வரல. இப்போ என்னோடய வேலைக்கு போனேன் அப்படின்னா ஜல்லி வரல, மணல் வரல, இன்றைக்கி வேலைக்கு எல்லாம் போயிடுச்சு, இன்றைக்கி சடனாக போச்சு, இன்றைக்கி கரண்ட் வரலாம் போச்சு, தண்ணி வாங்குறதுக்கு இவ்வளோ செலவாகும், என்ன செய்யலாம்? அப்படியே தண்ணி சொன்னாலும் 11 மணிக்கு மேலே 12 மணிக்கு தான் வரும். அப்போ என்ன செய்யலாம்? இந்த மாதிரி கால சுச்சுவேஷனில் லீவும் வரும். இது கொத்தனார் வேலைக்கு இதே போல் தான் எல்லா வேலைக்கும். ஓகேங்களா?
அப்போ கூட சூழ்நிலை வரும். அதை வந்து நம்ம ஆமாம் வேலை செஞ்சால் தானே காசு கொடுக்க போகிறான், இல்லைனா இல்லையே அப்படின்னு நினச்சி நம்ம பேசாமல் விட்டுறலாம். அப்படி இருக்கிறவங்களில் ஒரு சிலர் அல்ல பல பேர் இதை என்ன பண்ணலாம், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? எல்லாருமே இதை செய்வாங்களான்னு கேட்டால் கிடையாது. இது செஞ்சவங்களா முயற்சி எடுத்து தப்பிச்சு வந்தாங்களா, இது போன்ற சிக்கல்களை தாண்டி தப்பிச்சு வந்தாங்களா? அப்படி வந்தவங்களும் நிறையா பேர் இல்லை, 100க்கு 90 பேர் இல்லை. 5 வருஷம் கழிச்சோ 4 வருஷம் கழிச்சோ இல்லை 3 வருஷத்துலையோ இல்லை போட்ட மறுமாசமோ ஏதோ ஒரு காலத்தை தொட்டுட்டு மறுபடியும் இந்த காலத்தை தொடுற மாதிரி என்ன இப்போ மைவி த்ரீ ஆர்ட்ஸ் மெம்பர்கள் மாதிரி தான். இப்போது மைவி த்ரீ ஆர்ட்ஸில் இருக்கிற வரைக்கும் நம்ம இப்போ கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தோம், எல்லாம் வச்சது எல்லாம் நடந்தது. அப்போ 8 மாத காலத்தில் இந்த காலகட்டங்களில் வருமானம் இல்லை, என்ன செய்யலாம்? சரி நமக்கு தெரிஞ்சதை செய்வோம். நான் கொத்தனார் வேலை தெரியும், கொத்தனார் வேலை போயிட்டுருக்கேன். கம்பெனி ஒரு சைடு நடக்கும், ஸ்டோரை வந்து பார்க்குறது என் ஒய்ஃபை வந்து உட்கார வச்சு பார்த்துட்ருக்கேன். நான் கொத்தனார் வேலைக்கு போயிட்டுருக்கேன். ஓகேங்களா? என் ஒய்ஃபு வாரத்தில் 2 நாள் 3 நாள் இப்போ அந்த பொருள் இல்லை, இந்த பொருள் இல்லை, இந்த பொருள் கேட்டு வந்தாலும் அந்த பொருள் இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இப்போ கொஞ்சம் நாளாக மூடி வச்சுருக்கேன். இது மறுபடியும் ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் காத்திருக்கேன். வெயிட் பண்ணுங்கள். அதுக்கும் வாடகை கொடுத்துட்டு தான் இருக்கேன். இத்தனை மாதமாக கொடுத்துட்டு தான் இருக்கேன். இதுக்கு மேலேயும் கொடுக்குறதுக்கு என்னால் முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னும் கடையை வச்சுருக்கேன். கடையில் என் ஒய்ஃபு போய் அடிக்கடி பார்த்துட்டு வருவாங்க. ஓகேங்களா? தேவையான பொருளை வந்து நிறைய மொத்தமாக கொண்டு வந்து தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்துட்டு பேசாமல் விட்டுருவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. குறைஞ்சது இன்னொரு 10-15 நாள் யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், எப்படி வேணாலும் போகட்டும். கமெண்டில் வந்து கூறவங்க கூவிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்காக நான் கமெண்ட் செக்ஷனை மூடி வைக்க முடியாது. ஓகேங்களா? கமெண்ட் போடுறதுக்கு நல்லவர்கள் எத்தனை பேர் போடலாம், பட்டு பேடாக இருக்கிறவங்க பேடாக கமெண்ட் போடலாம். பட் யார் போட்டாலும் சரி உங்கள் உணர்வுகளை மட்டும் வெளிப்படுத்துங்க. ஓகேங்களா? ஆனால் அந்த உணர்வுகளோடு சேர்ந்து சில பேர்லாம் நிறையா பேர் மனசு உடஞ்சி பேசுகிற மாதிரி கமெண்ட் போட்டிருக்கீங்க. தயவு செஞ்சு அப்படி போடாதீங்க. நம்ம வந்து ஒருவர் பிறக்கிறது வந்து சாகிறதுக்காக தான், ஆனால் அந்த சாவை நம்ம வர வைக்கக்கூடாது. ஓகேங்களா? வாழ்றது தான். அது எப்படி வாழணும், எப்படி வாழ முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்படி வாழ்ந்துக்கலாம். தயவு செஞ்சு சொல்கிறேன், நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம், காலதாமதம் வரலாம். இது போன்ற நாய்கள் நிறைய பேர் வரத்தான் செய்வாங்க. பிச்சை எடுக்க தான் செய்வாங்க. பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, செய்கிறவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இதில் எது நடக்காமல் போனாலும் சேதாரம் நமக்கு தான். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், நம்ம லைஃப்பை வேறு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஆயத்தமாகிட்டே இருங்க. இன்னொரு விஷயம், முழுசாக நம்புங்க. நம்ம 1,20,000 கட்டி இந்த இதை ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு கடையை ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கடைக்கு இப்போ ஒரு கஷ்டகாலம், அவ்வளோதான். பட்டு அந்த கடை ஓடும், நல்லபடியாக ஓடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் சிறப்பாக நடக்குங்கிற விஷயத்தோடு நான் சொல்கிறேன். எனது கணேஷ் ஸ்டோரு, அந்த கணேஷ் ஸ்டோரும் கண்டிப்பாக வெகு விரைவில் பேசுகிற அளவுக்கு கண்டிப்பாக என்னால் வர முடியுங்கிற நம்பிக்கை என்னிடத்தில் உள்ளது. தயவு செஞ்சு நீங்களும் நம்பிக்கையோடு இருங்க. மற்ற நபர்கள் நிறைய பேர் பார்க்குறதே விட்டுட்டாங்க, அப்படி இப்படின்னாங்க. எதுவாக இருக்கட்டும், நம்ம எம்டி சார் வர வரைக்கும் தயவு செஞ்சு சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நல்ல விஷயங்கள் நடக்கும், கண்டிப்பாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். சிந்தித்து செயல்படுங்க. அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறுமுறை ஒரே ஒரு தடவை சொல்லிக்கிறேன், எதுவுமே தேவையில்லாத பொருள் தான், தேவையில்லாத ஆணி தான், கொடுங்க ஆணிலாம் தேவையில்லாதது தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்கள் பலது ஒட்டிக்கிட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம எற போட்டால் தான் அது நமக்கு நிலைக்கும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். எற போட்டால் தான் கண்டிப்பாக அது நிலைக்கும். எற போடணுமா வேண்டாமா, அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். அதே போல் தான் மைவி த்ரீ ஆர்ட்ஸுக்கும் அதே போல் ஒரு இதில் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இருக்கும்போது இன்னும் சிறப்பாக என்ன எப்படி இருக்க முடியுமோ அப்படி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். விரைவில் நம்ம எம்டி சார் வெளியே வந்து அடுத்த கட்டமாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தோடு தான் வந்திருப்பார். கொஞ்சம் வெயிட் பண்ணி கேட்கலாம். எந்த விஷயமாக இருந்தாலும் எம்டி சார் போகும்போது என்ன சொல்லிட்டு போனார், அதை மறுபடியும் ஒரு தடவை கேளுங்க. அதை கேட்டு வந்து என்ன பண்ணுங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக பண்ணுவாருங்கிற நம்பிக்கையோடு நான் இருக்கேன், என்னை சார்ந்தவங்களும் இருக்காங்க, நீங்களும் இருங்க. ஓகேங்களா? இன்னொரு 15 நாள் 10 நாளைக்குள்ளே என்ன எது பெயிலெலாம் அப்ளை பண்ணி செஞ்சு அது வெளியே வர்றதுக்கு. ஆனால் ஸ்டேட்டஸ்னு இது வரைக்கும் பொறுமையாக வந்து நம்ம அந்த ஸ்டேட்டஸ் தெரிய போய் தான் இந்த மாதிரி நடந்த காரணம். எதிர்பார்ப்புகளோடு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் சில எதிரிகள் வந்து இந்த மாதிரி பண்ண போகிறாங்களா, அந்த மாதிரி பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை அவங்களுக்கு கொடுத்துட்டோம். ஆப்போசிட்டாக இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்களை எடுத்து செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்கிறாங்க. நம்ம இந்த வெயிலில் கண்டிப்பாக வந்திருப்பாருங்கிற தைரியத்தில் தான் இருந்தோம். இது கொஞ்சம் தாமதமாயிருக்கு, ஆனால் இது நடக்காமல் இருக்காது, கண்டிப்பாக நடக்கும். வெயிட் பண்ணி பாருங்கள். மைவி த்ரீ ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மிகப்பெரிய சிறப்பான எதிர்காலம் நமக்கு காத்திருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகேங்க சார், நன்றி, வாழ்த்துக்கள் மேடம். இந்த உலகமே என்ன எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நான் தோத்துட்டேன்னு ஏன் முன்னாடி நல்லா இருந்தாலும் அதை நானா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலையும்
ஜெயிக்க முடியாது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நேற்று நாம் நிறுவனத்தின் வழக்கு ஹைகோர்ட்டு பெயில் மனு விசாரணைக்கு வந்தது. அன்று நீதிமன்றத்தில் நடந்த விஷயம். வழக்கானது இரவு 7 மணிக்கு விசாரணைக்கு வந்தது. இதில் விசாரிக்கப்பட்ட கால அவகாசம் 2 அல்லது 3 நிமிடங்கள் மட்டுமே. ஹைகோர்ட்டில் மெரிட் பெயில் அப்ளை செய்துள்ளார்கள். இந்த பெயில் மனுவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என எதிர்த்தரப்பு மூலம் விவாதம் எழுந்தது. நீதிமன்றமானது இரு தரப்பினை விசாரித்து செய்து மட்டுமே நீதி வழங்கும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் நம் நிறுவனம் வழக்கினை நடத்தும் வழக்கறிஞரிடம் குறிப்பிட்ட கால அவகாசம் கேட்கப்பட்டதாக ஒரு தரப்பினர் கருத்து. மேலும் அக்டோபர் மாதத்தில் அரசு விடுமுறைகள் அதிகம் என்பதால் கோர்ட்டு செயல்படாது என்ற நிலையை கருத்தினை கொண்டு நினைவில் கொண்டு நம் தரப்பு வழக்கறிஞர்கள் அதற்கான அந்த கால அவகாசத்திற்கு இடம் கொடுக்காமல் புத்திசாலித்தனமாக யோசித்து நம் நிறுவனம் ஹைகோர்ட்டில் கொடுக்கப்பட்ட மனுவை தானாகவே முன்வந்து வாபஸ் செய்துவிட்டது. இந்த இடத்தில் வழக்கறிஞர்கள் எடுத்த முடிவு மிகவும் புத்திசாலித்தனமாகவும் எனவும் கூறலாம். நேற்று நடந்த விஷயமானது மக்கள் பயப்படத்தக்க நடந்த விஷயம் அல்ல. ஏனெனில் மனுவானது டிஸ்போஸ் ஆகவில்லை அண்ட் டிஸ்மிஸும் ஆகவில்லை. அதற்கு மாறாக வித்ட்ராவல் செய்யப்பட்டது. இது பயப்படத்தக்க நிகழ்வு அல்ல என்பதை மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். நேற்று நடந்த விஷயத்தை விளைவாக வெகு விரைவில் நமது எம்டி சார் வெளியில் வருவார் என்பது தெளிவாக தெரிகிறது. இதை எந்த அடிப்படையில் கூறுகிறோம் என்றால், விசாரணை என்ற வார்த்தையை கொண்டு நாம் நிறுவனத்தின் வழக்கினை காலம் கடத்த முயற்சி செய்கிறார்கள் என்ற விஷயத்திற்கு வழக்கறிஞர்களிடம் கொடுக்கவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. நிறுவனத்தின் அடுத்த கட்ட படிநிலை என்னவென்றால், ஸ்ட்ராட்டஜி பெயில் அப்ளை செய்யலாம் சிறப்பு நீதிமன்றத்தில், அல்லது அவசர வழக்கு ஜாமீன் அப்ளை செய்யலாம். மக்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவு கொள்ளுங்கள். நம் நிறுவனம் மேலும் சில சட்டத்திட்டங்கள் படி கரெக்டான முறையில் செயல்படும் என்பதை ஆணித்தரமாக சொல்கிறேன். நம் நிறுவனத்தை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மட்டுமே நமது எம்டி சார் சிறைவாசம் நரக கொடுமையை அனுபவித்து வருகிறார். இந்நேரத்தில் மக்களுக்கு ஏதேதோ எண்ணங்கள் தோன்றலாம். அவ்வாறு தோன்றி தேவையற்ற கூறும் விஷயத்தை கருத்தில் கொண்டு தவறான முடிவு எடுத்துவிட்டால் இழக்கப் போவது நம் வாழ்க்கையை மட்டுமே, கூறியவன் வாழ்க்கை அல்ல. ஆகவே மக்கள் அனைவரும் நிறுவனத்திற்கு செய்கின்ற மிக அருமையான பணி பொறுமை மட்டுமே. சற்று யோசித்து பாருங்கள் நண்பர்களே. புகார் அளித்தால் பணம் வரும் என்று கூறும் எதிர்த்தரப்பினர் பேபி சொர்ணம் அவர்களுக்கு நீதிமன்றத்தின் வாயிலாக பணம் பெற்றிருந்தால் அவர்கள் சமூக வலைதளங்களில் வந்து எனக்கு பணம் கிடைத்துவிட்டது என்று கூறாமல் காலம் தாழ்த்துவது ஏன்? இவற்றையெல்லாம் யோசித்து முடிவெடுங்கள் நண்பர்களே. நாம் நிறுவனத்தை மீட்டுக் கொண்டு வருவது அனைவரின் தலைமையான கடமை. ஏனெனில் ஒரு பொருளை தொலைத்த இடத்தில் மட்டும்தான் தேட முடியும், மற்ற இடத்தில் அல்ல என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே மக்கள் அனைவரும் ஒரு அன்பான வேண்டுகோள், சற்றே அமைதியாக பொறுமையாக கடைபிடிங்கள். நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக நல்லது நடக்கும். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். ஒருபோதும் இதுவரைக்கும் மைத்ரி ஆர்ட்ஸ் மெம்பர்களிடம் முழுசாக தெரியலனாலும் ஏதோ நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் கொஞ்சம் தெரிஞ்சது. இன்னும் ஒரு 10 நாளைக்கு சற்று நம்ம பொறுமையாக அமைதியாக எந்த விஷயமே வெளியே சொல்லாமல் இருந்தால் மட்டுமே நம்ம எம்டி சார் வெளியே வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட்டு நம்ம டெய்லி ஸ்டேட்டஸ் என்ன முறையில் இருக்குது, எந்த ஸ்டேஜில் இருக்குங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சால் போதும். பட்டு நமக்கு தெரிகிறது மூலியமாக எதிர் தரப்பினருக்கும் அதிகமாக தெரிகிறது. ஆகையால் தயவு செஞ்சு எல்லோரும் பொறுமையாக இருங்க. அந்த விஷயம் கொடுங்க, இந்த விஷயம் கொடுங்க, அடிக்கடி வீடியோ போடுங்க அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நிறுவனத்தை பற்றி அடுத்து என்ன செய்ய போகிறாங்கிறத பற்றி வெளியே தெரியாமல் பார்த்துக்குருவோம். கூடிய சீக்கிரம் வெளியே வருவார். வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகேங்க சார். ஓகேங்க மேடம்.